உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நாம இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாசம் 15ஆம் தேதி தனுசுல இருந்து மகரத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள். அப்போ அங்கே இந்த மகரத்துல செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் என்ன பலன் நடக்கவிருக்கிறது, இதைத்தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் 8ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் இப்ப எங்க இருக்கிறாங்க? 5ஆம் இடத்துல, கன்னி ராசிக்கு 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதியா போயிட்டார்களே செவ்வாய் பகவான். அப்ப இதனால ஏதாவது கண்டிப்பா பிரச்சனைகள் நடக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் பகவான் உச்சமாக இருந்தாலும் அந்த 4ஆம் பார்வையாக கன்னி ராசிக்கு 8ஆம் இடத்தை, அந்த மேசத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவானால் எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அப்ப கெட்டது அப்படிங்கிறது அந்த 8ஆம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்ப்பது உங்களுக்கு குறைதான். அப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது விபத்துக்கள் சம்பந்தப்பட்டது நடக்கவிருக்கிறது. அப்ப இந்த மாதிரி சமயத்தில் நாம கொஞ்சம் கவனமாக இருந்து, நாம 80ல போறது 60ல போய்க்கலாம், 100ல போறது 60 போய்க்கலாம், 120 போகாம தவிர்த்துக்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா, வண்டியில சாகசங்கள் பண்ணுவதோ, ஒரு விபத்துக்கள் நடக்காமல் இருப்பதற்கு என்ன விஷயமோ அதை நாம சொல்றோம். அது போக எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஹெல்மெட் போடாம போனீங்கன்னா ஒரு சின்ன விபத்து நடந்தாலுமே அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தலைக்கோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா அந்த பாதத்துக்கோ கண்டிப்பாக அடிபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உருவாகும். நம்மளை பெத்தவங்க, நம்மளுடைய அண்ணன் தம்பிங்க, நம்மளுடைய அக்கா தங்கச்சிங்க, உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா அவங்க வருத்தப்படுவாங்களே இல்லையா, வேதனைப்படுவாங்களே இல்லையா, அந்த வேதனையை கண்டிப்பா கொடுக்காதீங்க. அதனால தயவு செய்து ஹெல்மெட் போட்டுட்டு போகிறது உங்களுக்கு நல்லது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு முன்னெச்சரிக்கை. அப்ப பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்லாம போய் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, அவர் அன்னைக்கு பலன் சொன்னாரு, இதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதா இப்ப இந்த பீரியட்ல நான் சொல்றது. ஒரு சில பெண்கள் இந்த சமயத்துல ஸ்கூட்டி ஓட்டி பழகுவாங்க, இல்ல கார் ஓட்டி பழகுவாங்க. அதனால இந்த ஒரு 40 நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். அப்படியே இருந்தாலும் ரொம்ப 90% ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. அது போக இந்த சமயத்துல கடன் படக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். கடனால் கடன்காரங்க உங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அவங்க கேட்ட நேரத்தில் நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளும் இந்த டயத்தில் இருக்குது. அப்ப 2வது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு யாராவது நாள நம்மளுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அப்போ பாத்தீங்கன்னா, அந்த பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு நீங்க அடுத்தவர்களுடைய சகவாசம், தேவையில்லாத சகவாசம், சொந்தக்காரங்க பந்தக்காரங்க அவங்களுடைய சகவாசம், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், இதுல கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்ல விஷயம். அப்ப இது போக பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதே செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அங்கு செவ்வாய் நீச்சம்.
அப்போ உச்சமாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் நேச்சமான இடத்தை பார்க்கும்போது நேச்ச பங்க ராஜயோகம். அப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாங்க, 12ஆம் இடத்தையும் செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கும். ஒரு தொழிலாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு ரியல் எஸ்டேட்டாக இருக்கட்டும், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த பீரியடில் உங்களுக்கு லாபத்தை அந்த உச்ச செவ்வாய் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. கண்டிப்பாக நீங்க தைரியமாக முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை வரும். அது போக என்னால் இது செய்ய முடியும், இதுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் உருவாகும். அப்போ அதன் பிரகாரமே உங்களுக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் உருவாச்சோ அதன் பிரகாரமே உங்களுக்கு நடக்கும். அது போக உங்களுக்கு வேலை விஷயத்துல நல்லா இருக்கும். வேலையில பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, அந்த வேலை கிடைக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ்ல முயற்சி பண்றீங்க, அது நடக்கும். அப்போ வேலையில பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது சாதிக்கணும், நம்ம ஏதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றோம், அதில் நம்ம சக்சஸ் பண்ணணும் அப்படி நினைச்சாலும் இந்த பீரியட்ல சூப்பரா உங்களுக்கு நடக்கும். தைரியமாக இருக்கலாம். அப்ப அது போக பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்ப அந்த 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது கன்னி, துலாம், விருச்சிகம் 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்ப அந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது புது முயற்சிகள். நீங்க தாராளமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறக்கோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போறக்கோ, புது கண்ட்ரிக்கு போறக்கோ, இல்லை ஒரு ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறக்கோ, ஒரு வேலை விஷயமாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு தொழில் விஷயமா நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்புறம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு லக்கி பாயிண்டை தான் அமைய முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு தடங்கள் வராது. அப்போ டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு ஒரு சைடில் சில குழப்பங்களை கொடுத்தாலும் மறு சைடில் சில நல்லதையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த 3ஆம் இடம் என்பது உங்களுக்கு பிரயாணத்தால் வெற்றி. அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப தைரியமாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். அப்படி செயல்படும் போது நம்மளுக்கு சில விஷயத்துல ஆதாயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். சில விஷயத்துல நஷ்டங்கள் வருதுன்னா அது வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன். அது போக இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதே சமயத்துல நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் போயிட்டு வெத்தலை மாலை போட்டு கொஞ்சம் நெய் வச்சு கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் சக்சஸ் ஆகும். உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக பலிக்கும். அது போக உங்களுக்கு இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்போ அந்த சனியின் தாக்கம், அதனால குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல பிரிவுகள் எவ்வளவு வந்தாலும் இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பெயர்ச்சினால பெரிய பாதிப்புகள் இருக்காது. தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அது போக நிறைய பேர் எனக்கு ஜாதகம் பார்க்க அனுப்பிச்சிருக்கிறீங்க. நான் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் பார்த்து சொல்றேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.